Hello guys, Australia South Africa World Test Championship Final Day 2 Session 1 Review. Day 2 Session 1 பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா செமையாவே ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். 43க்கு 4 விக்கெட் இருந்தாங்க. அதுல இருந்து இப்போ வந்து டீசென்டான ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். 122 122 ரன் அடிச்சு ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. செம்மையான ஒரு ரன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். பவுமா செம்மையான டெஸ்ட்ல தெரிஞ்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஷாட் ஆடினாரு. லபுச்சன் செம்மையா ஒரு கேட்ச் பிடிச்சி பவுமா அவுட் ஆனாப்ல. இதுல ஒன்று பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 4 விக்கெட் போயிருந்துச்சு 67க்கு 4. செகண்ட் இன்னிங்ஸ்ல செம்மையாடி ஒரே ஒரு விக்கெட் தான் போச்சு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 4 விக்கெட் போயிருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அங்கிருந்து செம்மையாடி ஒரு 122க்கு ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. 2 இன்னிங்ஸுமே பேலன்ஸா தான் போகுது. ஆஸ்திரேலியா 3வது இன்னிங்ஸ்ல பணமன 20 ரன் 5 விக்கெட் விட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அது மாதிரி விடாம பேலன்ஸ்டா ஆடி செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் வரைக்கும் கொண்டு போனாங்கன்னு வைங்களேன், மேட்ச் வந்து செம்மையா கண்ட்ரோல் எடுத்துருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா ஆஸ்திரேலியா அதை கொண்டு போக விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது செகண்ட் சீசன் பொறுத்த வரைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீசன் முழுக்க சவுத் ஆப்பிரிக்கா செம்மையாவே ஒரு பில்ட் பண்ணி வந்திருக்காங்க. அது அப்படியே விக்கெட் எதுவும் விடாம கொண்டு போனாலும் நல்லா இருக்கும்.